அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மனதின் குரல் 126வது நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களின் சாதனைகளை பற்றி பேசுவது சுகமான அனுபவம் என்று குறிப்பிட்டார். இன்று தியாகி பகத்சிங் மற்றும் லதா மங்கேஷ்கர் ஆகிய இரு பெரும் ஆளுமைகளின் பிறந்த நாளை அவர் நினைவு கூர்ந்தார். பகத்சிங் இளைஞர்களின் ஊக்கம் என்றார். தூக்கு மேடைக்கு முன் அவர் எழுதிய கடிதத்தை நினைவு கூர்ந்தார். லதா மங்கேஷ்கரின் தேசபக்தி பாடல்கள் மக்களுக்கு உத்வேகம் அளித்ததாக கூறி அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மேலும் நவராத்திரி தொடங்கியுள்ள நிலையில் இந்திய கடற்படையின் தில்னா, ரூபா ஆகிய இரு அதிகாரிகள் 50,000 கிலோமீட்டர் பாய்மர படகு பயணத்தை வெற்றிகரமாக முடித்த மகளிர் சாதனையை பிரதமர் பாராட்டினார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நமது பண்டிகைகள் பாரதத்தின் கலாச்சாரத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பதாக கூறினார். தீபாவளிக்கு பின்வரும் புனிதமான சத் பூஜை உலகளாவிய பண்டிகையாக மாறி வருவதாகவும் அதனை யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு முயல்வதாகவும் தெரிவித்தார். வரும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மக்கள் அனைவரும் ஒரு காதி பொருளை வாங்கி சமூக ஊடகங்களில் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த அசோக் ஜெகதீசன், பிரேம் செல்வராஜ் ஆகியோர் யாழ் நேச்சுரல்ஸ் நிறுவனத்தை தொடங்கியதை பாராட்டினார். சில நாட்களில் வரவிருக்கும் விஜயதசமி நாளில்தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் RSS நிறுவப்பட்டது என்பதையும் குருஜி கோல்வால்கரின் தியாகத்தையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார். கரூர் பொதுக்கூட்ட நெரிசலில் 39 பேர் உயிரிழந்ததை அடுத்து சென்னை நீலாங்கரையில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் வீடு மற்றும் பனையூர் தலைமை அலுவலகத்தில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படை மூலம் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தாவேகா சார்பில் தலா ரூபாய் 20 லட்சம் நிதியுதவியும், காயமடைந்தோருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்துள்ளார். இதற்கிடையே கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் விஜயின் அடுத்த வார பிரச்சார பயணம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூருக்கு சென்று அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நயினார் நாகேந்திரன், பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் இந்த சம்பவத்தை உயர்நீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். கரூர் பொதுக்கூட்டத்தில் 39 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மின்சாரம் தாக்கியதால் நெரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தகவல் வந்த நிலையில் இதற்கு முன்னர் 4 மாவட்டங்களில் நடந்த பிரச்சாரங்களுக்கும் போதிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆளும் திமுகவுக்கு ஆதரவாக காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது என்றும் தங்கள் கூட்டங்களுக்கு பாதுகாப்பு மறுக்கப்படுகிறது என்றும் அவர் கூறினார். முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தால் இந்த சோகம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிட்ட பழனிசாமி சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி தலைமையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் என்றார். மேலும் பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் வந்ததால் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளதாகவும் இது தமிழகத்தில் இதுவரை இல்லாத பெரும் துயர சம்பவம் என்றும் தெரிவித்தார். இந்த உயிரிழப்புகள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் காவல்துறை மற்றும் அரசு சரியாக செயல்படாததே காரணம் என்றும் வலியுறுத்திய அவர் அமைக்கப்பட்டுள்ள ஒரு நபர் ஆணையத்தின் விசாரணை விரைந்து நடைபெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான SAFF கால்பந்து போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வீழ்த்தி வெற்றி பெற்றது. கொழும்புவில் நடைபெற்ற இந்த இறுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியில் இந்தியா 2-1 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றது. பின்னர் பங்களாதேஷ் அணி மேலும் ஒரு கோல் அடித்தது. இதனால் ஆட்ட நேர இறுதியில் இரு அணிகளும் தலா 2 கோல்கள் அடித்திருந்ததால் பெனால்டி ஷூட் அவுட் முறை பின்பற்றப்பட்டது. இதில் 4-1 என்ற கோல் கணக்கில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. உலக பாரா வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் இறுதி நாளன்று இந்தியாவின் சீதல் தேவி மகளிர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இதில் துருக்கியின் முதல்நிலை வீராங்கனையை 146-143 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதேபோன்று ஆடவர் தனிநபர் காம்பவுண்ட் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் தங்கப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியின் 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது.